ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆயில் காய்ச்சினேன் இல்லைங்களா, இது வேஸ்ட்டாக தானே போயிடும். இதில் இருக்கிற ஆயிலெல்லாம் பிஞ்சு எடுத்துன்னு இதை நான் செடிக்கு போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன செடிக்கு போட போகிறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தனியாக எடுத்தாச்சு. இப்போ செடிக்கு போடலாம் போயிட்டு. ஹலோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த உரத்தை ஆயில் காய்ச்சின அந்த தழிங்களை நான் எந்த செடிக்கு போட்டேன்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நிறைய பூ பூக்கும், நல்லா ஹைட்டாக வரும், நல்ல கிளை நிறைய விடும். இந்த மாதிரி நீங்களும் ஆயில் காய்ச்சின அந்த தழையெல்லாம் செடிக்கு உரமாக போடுங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஒரே டைம் பூ பூக்கும்போது 40 பூ 40க்கு மேலவே ரோஸ் என் செடியில் வரும். நான் இதை தான் போடுறேன். ஆயில் காய்ச்சின பிறகு இது வேஸ்ட் ஆக்காமல் அதை நான் செடிக்கு போடுறேன். அதேமாரி சிக்கன் கழுவும்போது அந்த தண்ணி அதெல்லாம் கருவேடு தண்ணி இது மாதிரி ஊற்றுனாக்கா அது ரொம்ப நல்லா வளரும், பூ நல்லா கொடுக்கும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆயிலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கியூட்டி நேச்சுரல் ஆயில். பாய்.